எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா, குழந்தைகளுக்கும் சரி நமக்கும் சரி சாப்பிடக்கூடிய ஹெல்த்தியான மார்னிங் ட்ரிங்க்ஸ் ஒரு சத்து மாவு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் என்ன எடுத்துக்கிட்டேன்னா, கருப்பு உளுந்து, பச்சை பயிறு, கேழ்வரகு, கோதுமை இந்த 4 மட்டும்தான் எடுத்துக்கிட்டேன். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன சிறுதானியம் வேணாலும் சேர்த்துக்கலாம். இந்த 4ஐயும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு நைட் ஃபுல்லாகவே தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சாச்சு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அதை ஒரு நாள் இல்லைன்னா 2 நாள் தண்ணியெல்லாம் நல்லா கம்ப்ளீட்டாக வடிச்சிட்டு நல்லா ஒரு பியூரான வெள்ளை துணியில் போட்டு நல்லா கட்டி அதை தனியாக ஒரு பாத்திரத்துக்குள்ளே வச்சு காற்று போகாமல் மூடி வச்சாச்சு. அதே மாதிரி 2 நாள் நான் வச்சுருந்தேன். அடுத்து எடுத்து பார்த்தோம்னா இந்த மாதிரி நல்லா முளை கட்டி வந்துடும். முளை கட்டின பயிர்கள் சாப்பிட்டாலே சத்து, அது எல்லாருக்குமே தெரியும். அதை கொஞ்சம் ஈரப்பாதம் போகிற அளவுக்கு நல்லா உலர்த்தி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இரும்பு சட்டி இருந்துச்சுன்னா நல்லது. அதில் ஒரு 2-3 தடவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா வறுத்து, ஆல்ரெடி அதில் ஈரப்பதம் இருக்கும், நம்ம கட்டியே வச்சுருந்தாலும் அதில் ஈரப்பதம் இருக்கும் இல்லையா, அதை கொஞ்சம் உலர்த்தி விட்டு அதை நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கிறணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தடவை நான் போட்டு அதை வறுத்துக்கிட்டு இருக்கேன். 2வது தடவைக்கு இதை போட்டு எடுத்துக்கலாம். இதோட நான் என்ன ஆட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, அரிசி, நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அரிசி ஒரு சின்ன டம்ளரில் 1 டம்ளர், அதையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையும் பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி பொரித்து இதோட ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட நீங்கள் எத்தனை நாளும் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 4-5 பொருள் மட்டும்தான் சேர்த்து செய்ய போகிறேன். இது ரொம்ப ஹெல்த்தி. மார்னிங் எழுந்திரிச்சோன்னா குழந்தைங்களுக்கு ஒரு 2 ஸ்பூனில் 1 டம்ளர் பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க வச்சு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதுவே அவங்களுக்கு எனர்ஜியாக இருக்கும். அப்புறம் நிலக்கடலை, இது வறுக்காத கடலை, இதை நான் வறுத்து எடுத்துக்கிறேன். அதே டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு நீங்கள் எந்த மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்களோ அந்த மெஷர்மெண்ட் கணக்கு வச்சுக்கோங்க. கோதுமை மட்டும் 1/2 கிலோ எடுத்துக்கிட்டேன். மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லாமே 1/4 கிலோ தான் வாங்கியிருக்கேன். இதெல்லாம் ஒரு சின்ன டம்ளரில் ஒரு 200 கிராம் இருக்கும், அதை ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட சேர்த்து பொரிக்கடலை, நம்ம சட்னிக்கு தேங்காய் சட்னி வைப்போம் இல்லையா, அந்த பொரிக்கடலை அதுவும் 1 டம்ளர், பாதாம் அதே மாதிரி 1 டம்ளர். இதோட நீங்கள் பார்த்தீங்கன்னா நட்ஸ் ஐட்டம் எதுனாலும் சேர்த்துக்கலாம். பாதாம், முந்திரி, வால்நட், பிஸ்தா எதுனாலும் சேர்த்துக்கலாம். நான் இது மட்டும் தான் சேர்த்துருக்கேன். அதெல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு அதோட சேர்த்து நல்லா ஆற வச்சுருவோம். வெயில் அடிச்சிச்சுன்னா வெயிலில் கூட நல்லா மொறுன்னு நல்லா போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் அரைப்படுறப்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், நல்லா நைஸாக அரைச்சிடலாம். நான் பார்த்தீங்கன்னா இதை வெளியே ரைஸ் மில்லில் கொடுத்து அரைக்கலை, வீட்டில் மிக்சியில் தான் அரைக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சி ஜலிச்சு இந்த மாதிரி பவுடராக எடுத்து வச்சுக்கிடுவோம். இதை ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா இது எனக்கு 1 மாதத்துக்கே வரும். இதை ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு, பெரிய ஸ்பூன்னா 2 ஸ்பூன் போட்டு 1 டம்ளர், பெரிய டம்ளருக்கு 1 டம்ளர் அளவுக்கு பால் ஊற்றி நல்லா கரைச்சி, கட்டி இல்லாமல் கரைச்சி இதை காலையில் கஞ்சியாக குடிக்கலாம்.